Assalamu alaikum and hi all, this is Afsheen and welcome to my channel. I scored 622 out of 720 in NEET 2024 and நான் இன்றைக்கி வந்து 14 mistakes to avoid as a NEET aspirant பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த 14 mistakes வந்து நான் என்னோடய நீட் ப்ரிப்ரேஷனில் இருக்கும்போது நானும் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் இந்த NEET 2025 2026 ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா, நீங்கள் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்கூல் அண்ட் கோச்சிங் சென்டர்லாம் போயிட்டு நம்மளுக்கு அதிலே வந்து நம்ம டைம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ செல்ஃப் ஸ்டடி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த செல்ஃப் ஸ்டடி வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நம்ம கோச்சிங் அந்த மாதிரிலாம் போகும்போது நம்ம கோச்சிங் சென்டர்லேயே ஃபுல்லாக டிபெண்ட்டாக இருப்போம். நம்ம அங்கே போய் படித்தா போதும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. 10% தான் வந்து கோச்சிங் சென்டர் அண்ட் நீங்கள் பார்க்குற இது உங்களோட நோட்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் 10% தான். பட் அதை சால்வ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் கெயின் பண்ணுறது 90% ஆஃப் நாலேஜாக இருக்கும். ஸோ செல்ஃப் ஸ்டடி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் எல்லாருமே பண்ணுறது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் செகண்ட் மிஸ்டேக் என்னென்னா, பீயிங் அன்அவேர் ஆஃப் த காம்படிஷன். ஏன்னா வந்து நம்ம இப்போது ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு கோச்சிங் சென்டர் ஆஃப்லைனில் போகிறீங்கன்னா பரவாயில்ல, காம்படிஷன் பற்றி உங்களுக்கு தெரியும். பட் ஆன்லைனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற அந்த காம்படிஷனோட இதுவே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு படிச்சிட்ருப்பாங்க. பட் நம்ம அந்த எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்கள விட அதிகமாக வரணும் அப்படின்ற அந்த இதுவே இருக்காது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் எழுதி நம்ம ஒரு ஆல் இண்டியா லெவல் டெஸ்ட் எழுதினா தான் நம்மளுக்கு வந்து நம்ம எந்த லெவலில் இருக்கோம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் நம்ம என்ன லெவலில் இருக்கோன்றது அப்போ தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் நம்ம மார்க் டெஸ்ட்லாம் எழுதும் போது, ஆன்லைன் மார்க் டெஸ்ட்லாம் எழுதும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிற மாதிரியான ஒரு டெஸ்ட்டில் போய் கலந்து நீங்கள் உங்களோட லெவல் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்கள் டீச்சர்ஸ் வந்து உங்கள் டீச்சர்ஸ்கிட்டேருந்து இதுக்கு ஹெல்ப்பும் எடுத்துக்கோங்க. ஸோ எந்த ரேஞ்சில் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மார்க்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளேமிங் அதர்ஸ் அண்ட் எவ்ரிதிங். உங்களுக்கு என்ன வந்துச்சுனாலும் நீங்கள் அடுத்தவங்களை ப்ளேம் தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறது. இதனால தான் நான் படிக்கலை, எனக்கு தூக்கம் வந்துச்சு படிக்கலை, எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் படிக்கலை, எனக்கு ஹெட்டேக்காக இருந்துச்சு அதனால தான் படிக்கலை, எனக்கு கிளாஸில் டீச்சர் ஒழுங்காக சொல்லித்தரல ஸோ எனக்கு புரியலை, அந்த மாதிரி நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறையா நம்ம இந்த மாதிரி சொல்லி நம்ம எஸ்கேப் ஆகக்கூடாது. நம்மளே வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் அதை வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போனோம்னா நம்ம மேலே மிஸ்டேக் இல்லாமல் அடுத்தவங்க மேலேயே எல்லா பழியும் போட்டுட்டு இருந்தோம்னா வந்து வேலைக்கே ஆகாது. ஃபோர்த் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச சப்ஜெக்டையே திருப்பி படிக்கிறது தான். ஸோ நான் என்ன சொல்வேன்னா, ப்ரையாரிட்டைஸ் ஆல் த 3 சப்ஜெக்ட்ஸ். அதுதான் வந்து நீட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இப்போ ஃபிசிக்ஸ் பிடிக்கும் இல்லை கெமிஸ்ட்ரி பிடிக்குன்றதுக்காக கெமிஸ்ட்ரியே படிச்சுட்ருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது நம்ம. ஏன்னா வந்து ஈக்குவல் டைம் கொடுக்கணும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும். நம்மளுக்கு தெரியும் ஈஸின்றதுக்காக ஒரே சப்ஜெக்டில் ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணி அப்படி போயிட்டு இருந்தோம்னா நிறையா பேக்லாக்ஸ் வந்துடும் மற்ற சப்ஜெக்ட்ஸில். அண்ட் ஆல்சோ கஷ்டமான சப்ஜெக்டை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியிலே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பயாலஜியை விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து 50% வந்து பயாலஜி தான் உங்களுக்கு வரப்போகுது. நீட்டை பொறுத்த வரைக்கும் 360 மார்க்ஸ் இது பயாலஜிக்கு இருக்குது. ஸோ நீங்கள் பயாலஜியும் நல்லா அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பயாலஜியை ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அதே மாதிரி ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி பயாலஜியை ஸ்டார்டிங்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி விட்டுறாதீங்க. எல்லாமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ஆல் த 3 சப்ஜெக்ட்ஸ்க்கும். இதுதான் வந்து ஃபோர்த் மிஸ்டேக். ஃபிஃப்த் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட் பீயிங் சின்சியர். நீங்கள் உங்களே ஏமாற்றிக்கிறீங்க. படிக்கிற மாதிரி படிச்சுட்டு தான் இருக்கோன்னு நீங்கள் உங்களே நம்ப வைக்கிறீங்க. பட் கையில் புக்கு தான் இருக்கும், நீங்கள் எதுவுமே படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, உங்கள் பேரண்ட்ஸையும் ஏமாத்துகிற மாதிரி. ஸோ நீங்கள் படிக்கலையா, படிக்க மூடு இல்லைன்னா ஒரு வாக் போயிட்டு வாங்க, இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஃபோன் பாருங்கள், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கள். பட் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி புக்கை கையிலே வச்சுட்டு உங்களே நீங்கள் வந்து ஏமாற்றிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அப்புறம் உங்களுக்கே ஒரு மாதிரி போர் ஆயிரும். நீங்கள் என்ன நம்ம படிச்சுட்டே இருக்கோம், நம்மளுக்கு ஒன்றுமே புரியலையே அந்த மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் படிக்காத டைம் வந்து வேறு மாதிரி உங்கள் ஹாபீஸ் பண்ணலாம். அந்த டைமில் ட்ராயிங், பெயிண்டிங் ஏதாச்சும் நீங்கள் பண்ணி உங்கள் மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் திருப்பி ஃப்ரெஷ்ஷான மைண்டோட ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கொடுக்கலாம் உங்களோட சிலபஸ்க்கு.
சிக்ஸ்த்து மிஸ்டேக் என்னென்னா லேர்னிங் ஆல் த சாப்டர்ஸ். நீங்கள் இதுவே பார்க்காம வெயிட்டேஜே பார்க்காம எல்லா சாப்டர்ஸுமே லெஸ் ப்ரையாரிட்டி இருக்க சாப்டர்ஸ், லெஸ் வெயிட்டேஜ் இருக்க சாப்டர்ஸ்லாம் நீங்கள் எல்லாமே எடுத்து ஃபஸ்ட்டில் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் ஹை வெயிட்டேஜ் இருக்கிறது உங்களால் படிக்க முடியாமல் போயிடும். ஸோ வெயிட்டேஜ் வைஸ் நீங்கள் படிங்க. ப்ராப்பராக பார்த்து இந்த ஒரு ஷெட்யூல் மாதிரி க்ரியேட் பண்ணி இந்த டைமுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் முடிக்கணும், அப்புறமா லோ வெயிட்டேஜ், அப்புறமா ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ்லாம் முடிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிங்க. அந்த மிஸ்டேக் நிறையா பேர் பண்ணுவாங்க. ஏன்னா தேவையில்லாத சப்ஜெக்ட் எடுத்து தேவையில்லாத ஒரு சாப்டர் எடுத்து ரொம்ப நேரம் படித்து டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணுவாங்க. ஏன் ரொம்ப கஷ்டமான சாப்டர் வெயிட்டேஜானது உள்ளது படிக்கலையே நம்ம அப்படின்னு ரிக்ரெட் பண்ணுவாங்க. ஸோ அதை முன்னாடியே நீங்கள் பார்த்து ப்ராப்பராக மார்க் பண்ணி ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்லாம் எதுன்னு பார்த்து ப்ராப்பராக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோவும் போடுறேன் நெக்ஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவாய்டிங் டெஸ்ட். ஏன்னா மார்க் டெஸ்ட்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. ஏன்னா மார்க் கம்மியாக வரும். ஸோ அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு பயம். அந்த மார்க் டெஸ்ட் எழுதினாலும் மார்க் கம்மியாக வரும்போது நம்மளுக்கு எதுக்குடா எழுதணும் டெஸ்ட் எழுதினா கம்மியாக வருன்ற ஒரு பயத்திலே நம்ம வந்து டெஸ்ட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் அது பண்ணவே கூடாது. ஏன்னா மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுத தான் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். போக போக தான் உங்களுக்கு அது அந்த இது இம்ப்ரூவ் ஆகி நீங்கள் அதில் நிறைய மார்க் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ வந்து பயப்படக்கூடாது. நம்மளுக்கு மார்க் டெஸ்ட் ஸ்கோர்ஸ் கம்மியாக வந்தாலும் நம்ம அதில் அதிகமாக திருப்பி அதை டெஸ்ட் எழுதி அட்டெம்ப்டிங் ஸ்ட்ராட்டஜி, பேப்பர் எப்படி அட்டெம்ட் பண்ணுறதுன்ற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்மளே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம வந்து எப்படி என்ன மாதிரி மெத்தடில் பேப்பர் அட்டென்ட் பண்ணால் நம்மளுக்கு மார்க் வருது, இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றத பார்த்து நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டிசைட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம நிறையா மார்க் டெஸ்ட் எழுதணும். எழுத தான் நம்மளுக்கு எந்த சப்ஜெக்டில் மிஸ்டேக் பண்ணுறோம், டைம் மேனேஜ்மெண்ட்டா இல்லை ஓஎம்ஆர் ஃபில்லிங்கா, எதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது, இல்லைனா அந்த டைமுக்குள்ளே ஆன்சர் வர மாட்டேங்குதா, இது எல்லாமே நம்மளுக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். ஸோ நான் வந்து பேப்பர் அட்டெம்ப்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் ஷேர் பண்ணுறேன், அதையும் போய் செக் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி மார்க் டெஸ்ட்லாம் அட்டென்ட் பண்ணுறது அண்ட் அனாலிசிஸ், அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னொரு காமனான மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இக்னோரிங் ஸ்லீப். இந்த மிஸ்டேக் வந்து நான் ரொம்பவே பண்ணேன். பட் இந்த எண்டில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஸ்லீப் வந்து ரொம்பவே தேவையான ஒரு இது. நான் என்னோடய மைண்ட் செட் என்னென்னா, தூங்குறது நம்ம எதுக்கு தூங்கி டைம் வேஸ்ட் பண்ணணும், தூங்குகிற டைம்லேயும் படிக்கலாமே, நமக்கு டைம் தானே பற்ற மாட்டேங்குது, தூங்காமல் இருந்துட்டு அந்த டைமில் நம்ம படிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்தேன். பட் தூங்குனா தான் நம்ம பிரெயினில் அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோரே ஆகும். நம்ம தூங்காமல் அப்படியே முழிச்சிட்டே உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்ம படித்தது எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸ்டோர் ஆகலைன்னா எதுக்கு நம்ம படிக்கணும்? ஸோ ஸ்லீப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதுவும் ப்ராப்பராக நீங்கள் ஒரு 8 to 9 hours ஸ்லீப் இப்போ எடுங்க. அண்ட் எக்ஸாம் டைமில் போகும்போது ஒரு 7 to 8 hours அப்படி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் கம்மியாக தூங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. தூங்கினா தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். அண்ட் ஆல்சோ எக்ஸாம் டைமில் உங்களால் அவ்வளோவா தூங்க முடியாது. ஸோ இப்போயே நீங்கள் வந்து நல்லா அந்த தூக்கத்தை பேலன்ஸ் பண்ணி ஸ்லீப் சைக்கிளை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. அண்ட் ஆல்சோ ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்லீப் உங்களுக்கு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக நீங்கள் அது ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட்டோடு படிக்க முடியும். இல்லைனா அந்த நெக்ஸ்ட் டேஸ் ஃபுல்லாக ஸ்லீப்பியாக இருப்பீங்க, ப்ரொடக்டிவாகவே இருக்காது. உங்களுக்கு டே வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். ஃபுல் டே அப்படியே தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணுன்னே உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கும். தூக்கம் வருது, தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அதுதான் உங்களுக்கு ஓடுமே தவிர படிக்கிறது வந்து உங்களுக்கு மண்டியில் ஏறாது. ஸோ இது ஒரு டிப் நான் சொல்லுவேன். ப்ராப்பரான ஸ்லீப் ரொட்டீன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா, நம்ம வந்து படிச்சிருப்போம், நம்ம அந்த வீக் ஃபுல்லாக ஒன்று படிச்சிருப்போம். பட் அந்த எண்ட் ஆஃப் த வீக்கில் நம்மளுக்கு அது மறந்துருக்கும். ஏன்னா நம்ம வந்து அதை ரிவைஸ் பண்ணாமல் விட்டுருப்போம். ரிவிஷனுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல் வச்சுக்கோங்க. இப்போது 1 வீக் ஒரு சப்ஜெக்ட், ஒரு 3 சப்ஜெக்ட்ஸும் சேர்ந்து ஒரு 1 வீக்கில் ஒரு எவ்வளோ சாப்டர்ஸ் முடிக்கிறீங்களோ அந்த டாபிக்ஸை நீங்கள் அந்த எண்ட் ஆஃப் த வீக்கில் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ சண்டே இருக்குன்னா சண்டே அந்த டைம் எடுத்து நீங்கள் படித்ததெல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணி வச்சுக்கும் போது தான் நீங்கள் புதுசாக படிக்கும் போது பழசு மறக்காமல் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ப்ராப்ளம் என்னென்னா படித்தது மறந்துடுது, அப்படி தான் எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அது படித்ததை வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிவைஸ் பண்ண தான் நம்மளுக்கு அது நல்லா பிரெயினில் ஸ்டோர் ஆகி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் புக்கை பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மைண்டில் வந்து நிற்கும். ஸோ அது ஒரு டிப்.
இன்னொரு ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்பவே கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணும்போது வந்து ஃபோமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அது மாதிரி வந்துடும் உங்களுக்கு. வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ப நெக்ஸ்ட்டு படிக்கிறதுக்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அந்த ஃபியர் வந்துருச்சுன்னா நம்ம வந்து எங்கேயோ வந்து லேக் ஆகுறோம், அப்போ நம்மளால் முடியாது அப்படின்னு நம்மளே வந்து ஃபால்ஸ் ஹோப் நம்ம பிரெயின் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது வர விடாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஈச் ஒன் ஸ்டடிங் மெத்தட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் வந்து அது பார்த்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதோட கம்பேர் பண்ணி அதை விட நெக்ஸ்ட் டைம் அதிகமாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பாருங்கள். ஏன்னா வந்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பயம் க்ரியேட் ஆகி உங்களை படிக்கவே விடாமல் பண்ணிடும். அது அந்த இதனால நம்ம படிக்கவே இல்லை, நம்ம ரொம்ப லேக் ஆகிட்டோம் போல் அப்படின்னு நம்மளே வந்து ஃபால்ஸாக நம்ப வச்சிரும். ஸோ அந்த மாதிரி யார் கூட கம்பேர் பண்ணாமல் நீங்களே உங்களோட கம்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, நம்ம வந்து யாராச்சும் ஏதாச்சும் யூடியூப்பில் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே பிளைண்டாக நம்பி அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. அவங்க வந்து இத்தனை சாப்டர்ஸ் 4 சாப்டர்ஸ் போதும் அப்படின்னு சொன்னால் அந்த 4 மட்டும் படிச்சுட்டு நீங்கள் அதை நம்பக்கூடாது. ஏன்னா வந்து அவங்களுக்கே தெரியாது நீட்டில் என்ன வரப்போகுதுன்னு. ஸோ யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நீட் பேப்பரில் என்ன இருக்குன்னு. அதனால் யாரையுமே நம்பாதீங்க. ஆனால் வெயிட்டேஜ் வந்து மோரல்லஸ் கொஞ்சம் சேமாக தான் இருக்கும் இயருக்கு இயர். பட் நீங்கள் இந்த மாதிரி இந்த சாப்டர் படித்தாலே போதும் 360 பயாலஜியில் வாங்கிடலாம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் பிலீவ் பண்ணாதீங்க. ஏன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கே வந்து தெரியாது. இது எல்லாமே நீட் வந்து அவங்க கொடுக்குறத யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி யாரையும் பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் டீச்சர்ஸாக இருக்கட்டும், யாரையுமே பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. எல்லாமே படிங்க. எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அவங்க என்ன கேட்டாலும் அட்டென்ட் பண்ண முடியும். இன்னொரு காமனான மிஸ்டேக் என்னென்னா, சால்விங் ஒன்லி பிஒய்க்யூஸ் மட்டுமே படித்தா போதும், பிஒய்க்யூஸ்லேருந்து தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து மைண்ட் செட் வச்சுருப்பாங்க. பட் அது ட்ரூ கிடையாது. நம்மளுக்கு வந்து பிஒய்க்யூஸ்லேருந்து ஒரு 50% தான் அது மாதிரி சிமிலரான, அது கூட சேமாக வர்றது, கொஞ்சம் சிமிலராக அந்த மாதிரி டாப்பிக்லேருந்து ப்ராப்ளம்ஸ் வர்றது ஓகே. பட் அது மட்டும்தான், அது படித்தாலே போதும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அது மட்டும்லாம் போதாது. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் அவங்க வந்து எப்போவுமே எடுத்து புதுசாக சூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க எக்ஸாமில். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் உங்களோட அந்த மாதிரி சால்விங் புக்ஸு மெட்டீரியல்ஸ் அதிலெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள். பிஒய்க்யூஸும் இம்பார்ட்டண்ட் தான். பட் அதுவே ஃபுல்லாக வரும்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஃபால்ஸான ஹோப் உங்களுக்கு அவங்க கொடுக்குறது. ஸோ அதை நம்பாதீங்க. லாஸ்ட் பட் வெரி இம்பார்ட்டண்ட், உங்களோட ஹெல்த்து. ஏன்னா ஹெல்த் பற்றி யாருமே யோசிக்க மாட்டோம். எல்லாருமே வந்து படிக்கிற டைமில் வந்து சாப்பிடக்கூட டைம் வேஸ்ட் ஆகிரும்னு சொல்லிட்டு அப்படி ஓடிட்டுருப்போம். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் சாப்பிட்டா தான் உங்களுக்கு அது பிரெயினில் ஸ்டோர் ஆகுன்ற அந்த இது வந்து நம்மளுக்கு அந்த டைமில் தெரியாது. அண்ட் ஆல்சோ எனர்ஜி லெவல்ஸ்லாம் ரொம்ப டவுனாக இருக்கும். அந்த டைமில் நம்ம ப்ராப்பராக ஃபுட்டு வந்து இன்டேக் பண்ணால் தான் நம்மளுக்கு எனர்ஜி கிடச்சி நம்ம இன்னும் நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுவோம். நம்ம படிக்கிறதுலாம் நல்லா இன்னும் இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்க முடியும். எக்ஸாம் டைமில் அதுவும் உங்கள் ஹெல்த்தை ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன் எக்ஸாம் வந்து இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் யர் ஹெல்த். ஏன்னா வந்து ஹெல்த் இல்லைன்னா அந்த டைமில் நீங்கள் ஹெல்த்தியாக நீங்கள் இல்லை, ரொம்ப சிக்காக இருக்கீங்கன்னா எக்ஸாமே உங்களால் ப்ராப்பராக அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து ஹெல்த்தும் வந்து உங்களோட மார்க்ஸில் ஒரு பார்ட் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் நல்லா ப்ராப்பராக என்ன டெய்லி உங்களுக்கு என்ன டைம் எடுக்க போகுது சாப்பிட்றதுக்கு, ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நீங்கள் ப்ராப்பராக என்ன சாப்பிட்ணுமோ அந்த டைமுக்கு நீங்கள் வந்து அதுக்குன்னு பிரேக் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் போய் சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் படிக்க ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களோட நீட் ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணதுனால தான் வந்து உங்களுக்கு வந்து இதை நீங்கள் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.